பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஜெபம் செய்வோம். அனைத்து படைப்புகளுக்கும் ஆதி காரணரும் பராமரித்து பாதுகாப்பவருமான சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவே உம்மை போற்றுகிறோம். ஆச்சரியமும் அதிசயமான படைப்புகளின் நடுவே பூவை போலவும் உலர்ந்து போகிற புல்லுக்கும் ஒப்பாயிருக்கிற எங்களையும் நினைந்தருளி வாசனை வீசவும் தேனிலும் இனிமை நிறைந்த வாழ்க்கை வாழவும் தந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த தொழுகையின் வழியாக நீர் எங்களை படைத்ததின் முக்கியத்துவத்தை உணரவும் தேவனுடைய நோக்கத்திற்கு எங்களை அர்ப்பணித்து இறைவனோடும் இயற்கையோடும் இறை மக்களோடும் இணைந்து வாழ புதிய ஆற்றலையும் கிருபையும் தாரும். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து ஆண்டவரில் அகமகிழ அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 189வது பாடலை பாடுவோம். பாவி கேள் உன் ஆண்டவர். ஞான பாடல் 189. ஆவி கேளு ஆண்டவர், ஆராதனை
இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தரப்பட்டுள்ள திருமுறை பகுதி கொலோசையர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 முடிய. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளை துணிவாய் நுழைத்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தாய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைப்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகளை சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என் இயேசு சென்ற பாதையில் அவர் காட்டும் மாதிரியில் என்கிற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். Alleluia, நான் செல்லுவேன்.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் கொலோசையர் நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம். கொலோசையர் 2:17. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கொலோசை விசுவாசிகளில் சிலர் யூத நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களையும் யூத சடங்காச்சாரங்களையும் பின்பற்றி வந்தார்கள். அவற்றை கைக்கொள்ளாத தங்கள் சபை மக்களை குற்றப்படுத்தினார்கள். நியாயப்பிரமாண ஒழுங்குகளை கடைபிடிக்காத ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது என்ற தவறான போதனைகளை அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அப்போஸ்தலராகிய பவுல் இந்த கள்ள போதனைகளை எதிர்த்தார், எச்சரித்தார். யூதர்களின் நியாயப்பிரமாணத்தில் 2 பெரும் பிரிவுகள் இருந்தது. ஒன்று அறநெறிகள், 10 கற்பனைகள் போன்றவை இதில் அடங்கும். 2வதாக ஆசார நெறிகள், அதாவது பலிகள், சுத்திகரிப்பு சடங்குகள், யூத பண்டிகைகள் பற்றிய விதிமுறைகள் அடங்கியவை. அப்போஸ்தலராகிய பவுல் இவையெல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது என்று இங்கே குறிப்பிடுகிறார். கொலோசையர் 2வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். அதாவது யூத அறநெறி சட்டங்களும் ஆசார விதிமுறைகளும் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமே அன்றி நிஜம் அல்ல. எனவே நிழல் நம்மை ரட்சிக்க முடியாது, நிஜமே நம்மை ரட்சிக்க முடியும். எனவே நாம் நிழலை பின்பற்ற வேண்டியவர்கள் அல்ல, நிஜத்தை, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியவர்கள் என்பதை இங்கே பவுல் கொலோசை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். யூத மார்க்கத்தை போல ஒவ்வொரு மதங்களிலும் ஏராளமான சட்டத்திட்டங்களும் சடங்குகளும் உண்டு. அந்தந்த மதங்களை பின்பற்றுவோர் தங்கள் சட்டத்திட்டங்களையும் சடங்குகளையும் தவறாமல் கைக்கொள்வதின் வழியாக மோட்சம் சேரலாம் என்று நம்புகிறார்கள். கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் கிறிஸ்துவே மையமானவர், முக்கியமானவர். கிறிஸ்துவை பின்பற்றுவதின் வழி மாத்திரமே ஒருவன் மோட்சத்தை சேருகிறான். கிறிஸ்து இயேசுவை அன்றி ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை என்று அப்போஸ்தலர் 4:12 கூறுகிறது. எனவே மனிதன் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீது வைக்கும் விசுவாசத்தை கொண்டு மாத்திரமே ரட்சிக்கப்படுகிறான் என்பதில் பவுல் தெளிவாயிருந்தார், உறுதியாக இருந்தார். இந்த அதிகாரத்தில் கொலோசை மக்கள் கிறிஸ்து இயேசுவை சார்ந்து நிற்க பவுல் அழைப்பு விடுக்கிறார். இன்று நமக்கு தியானத்திற்காய் தரப்பட்டிருக்கிற தலைப்பு தி இன்டர் டிபெண்டன்ஸ் இன் கிரியேஷன், படைப்பில் கூட்டு சார்பு நிலை. கடவுள் இந்த உலக வாழ்க்கையில் மனுக்குலமும் இயற்கையும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறையை தந்திருக்கிறார். மனுக்குலம் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாய் வாழ்ந்திட, இந்த உலகத்தில் பெருகி வாழ்ந்திட இறை சார்பு, இயற்கை சார்பு, இனிய குடும்ப சார்பு, இறையில்ல சார்பு, இதயபூர்வமான சமூக சார்பு அவசியமானது. தனிமரம் தோப்பாகாது என்பார்கள்.
எனவே நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டியவர்கள். இங்கே வேதம் நமக்கு அதை தெளிவாய் சொல்லுகிறது. மனிதர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஒழுங்கு. முதலாவதாக தானமான இயற்கையை பண்படுத்துவோம். தானமான இயற்கையை பண்படுத்துவோம். கொலோசையர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்மை சுற்றியுள்ள அனைத்து படைப்புகளும் இயற்கையும் கடவுளுடைய அற்புதமான கலைத்திறமையும் கைவண்ணமும் ஆகும். சங்கீதம் 104:24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருளினால் நிறைந்திருக்கிறது. கடவுளின் படைப்பை பார்த்து இங்கே சங்கீதக்காரர் ஆச்சரியப்படுகிறார். வனப்பும் வியப்பும் நிறைந்த இந்த படைப்புகள் அனைத்தும் கடவுளுக்கே சொந்தமானது. அவரே எல்லாவற்றிற்கும் எஜமானர். சங்கீதம் 24:1. கடவுள் மனுக்குலத்திற்கு தானமாய் தந்த ஒன்று அழகான இந்த இயற்கை. மனிதர்களாகிய நாம் இயற்கையை பண்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனால் மனுக்குலத்திற்கு தரப்பட்ட கட்டளையும் மிக முக்கியமான பொறுப்புமாகும். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இன்று நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் சார்ந்துள்ளவைகளை குறித்தும் நம்மை சார்ந்துள்ளவைகளை குறித்தும் நாம் பொறுப்புள்ளவர்கள், கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு பூ காயாக கனியாக மாற வெளியே இருக்கிற ஒரு வண்ணத்து பூச்சி அல்லது தேனீ அவசியமாகிறது. அவற்றின் மூலமாகத்தான் மரகந்த சேர்க்கை நடைபெற முடியும். அப்படி மரகந்த சேர்க்கை நடந்தால்தான் பூ கனியாக முடியும். அந்த இனம் அழிந்து போகாமல் விருத்தி அடைய முடியும். இப்படி ஒவ்வொரு உயிரினமும் தன் வளர்ச்சிக்கும் நிலைநிற்பிற்கும் ஒன்றோடொன்று சார்ந்திருக்கிறது, நெருங்கிய தொடர்புள்ளதாக இருக்கிறது. இதற்கு பெயர்தான் படைப்பில் கூட்டு சார்பு நிலை, த இன்டர் டிபெண்டன்ஸ் இன் கிரியேஷன். இன்று வளர்ச்சி, முன்னேற்றம், நவீனமயம் என்ற பெயரில் இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிறது. இரசாயன கழிவுகள், நச்சுப்புகைகளால் சுற்றுப்புற சூழ்நிலைமை, நிலம், நீர், காற்று, ஆகாயம் அனைத்தும் மாசடைந்து வருகிறது. கடவுள் தானமாய் நமக்கு தந்த இயற்கையோடு நாம் இசைந்து வாழுவோம். இயற்கையை பண்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம். இரண்டாவதாக, தூய உறவை காத்துக்கொள்வோம். தூய உறவை காத்துக்கொள்வோம். கொலோசையர் 2:16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. கொலோசை திருச்சபைக்குள் கள்ள போதனைகளால் பிரிவினைகள் உண்டாயிற்று. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டார்கள். யூத மத சாயம்
சபையை தூய்மைப்படுத்தாது. கிறிஸ்து இயேசுவே சபையை தூய்மைப்படுத்துகிறவர். யூத மத சடங்குகள், அறநெறிகள் தேவ ஜனங்களை தூய்மைப்படுத்தாது. கிறிஸ்துவே தம்முடைய ஜனங்களை தூய்மைப்படுத்துகிறவர், உறவை கட்டி எழுப்புகிறவர். எனவே ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டிராமல் தூய உறவை காத்துக்கொள்ள, விசுவாச உறவை பலப்படுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். கொலோசையர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று எச்சரிக்கிறார். வஞ்சிக்கிறவர்களுக்கு கவனமாயிருக்க வேண்டும். வஞ்சிக்கிறவரிடமிருந்து சபையார் விலகி இருக்க வேண்டும் என்று பவுல் எச்சரிக்கிறார். எனவே தூய உறவிலிருந்து, சபையினுடைய நல்ல ஐக்கியத்திலிருந்து, விசுவாச உறவிலிருந்து, குடும்ப உறவிலிருந்து நம்மை விலகச் செய்கின்ற ஒரு நபரை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தவறான நபரின் 7 விதமான சுவாபங்களையும் தன்மைகளையும் இதே வசனத்திலே பவுல் சுட்டி காட்டுகிறார். மாயமான தாழ்மை உள்ளவர்கள், தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பம் உள்ளவர்கள், காணாதவைகளில் துணிவாய் நுழைகிறவர்கள், மாம்ச சிந்தை உள்ளவர்கள், வீண் இருமாப்பு கொண்டிருக்கிறவர்கள், பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறவர்களை அல்லது லட்சியத்தை இழந்து போக செய்கிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள். இந்த 7 காரியங்களும் நல்ல உறவிலிருந்து நம்மை பிரித்து கொண்டு போக செய்கிறவர்களின் அடையாளம். இப்படிப்பட்டவரிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். திருச்சபையில், குடும்பத்தில், சமூகத்தில் தூய உறவை காத்துக்கொள்வது அவசியமானது. மணவாட்டி எப்படிப்பட்டவள்? மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் இடையில் உள்ள உறவு எப்படிப்பட்டது? உன்னத பாட்டு 8:5 சொல்லுகிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? உன்னத பாட்டு சுட்டி காட்டும் மணவாட்டி எப்படிப்பட்டவள்? தன் நேசரை சார்ந்து வாழுகிறவள். வாழ்க்கை வனாந்திரம் போல் இருந்தாலும் அதன் மத்தியிலும் அவளால் எப்படி தாக்குப்பிடிக்க முடிந்தது? தன் நேசரை அவள் சார்ந்து கொண்டாள். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டியவர்கள். அப்படி வாழும்போது வனாந்திரமும் வசந்த சோலையாய் மாறும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சங்கீதம் 128:3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவியானவள் திராட்சை கொடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். ஏன்? கொடி படர்வதற்கு, பற்றி பிடித்து உயர்வதற்கு, மேலே எழும்புவதற்கு, பாதுகாப்பாய் கனி கொடுப்பதற்கு ஒரு மரக்கொம்பு தேவை. எனவே தான் கர்த்தர் கணவன் மனைவியாய் இணைத்திருக்கிறார். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அடுத்த வீட்டில் போய் உட்கார்ந்திருப்பதற்கல்ல, அம்மா வீட்டில் போய் உட்கார்ந்திருப்பதற்கல்ல, தன் வீட்டில் உட்கார்ந்து குடும்பத்தை கட்டுவதற்கு, தன் வீட்டாரோடு இணைந்து கனி கொடுப்பதற்கு. இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மதிக்கிறதில்லை, ஒருவரை ஒருவர் பழிவாங்கும்படி சேர்ந்து படுப்பதில்லை, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை, வெளியில் தங்கள் சந்தோஷத்தை காண்பிப்பதில்லை. இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய தூய உறவு தகர்ந்து வருகிறது. குடும்பம் என்கிற கட்டமைப்பை தேவன் ஏற்படுத்தினதின் நோக்கமே
மனிதன் தூய வாழ்க்கை வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், கடவுளுக்கு மகிமையாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்று ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி வாழ்கிறோமா? அல்லது ஒருவரை ஒருவர் சார்ந்து சேர்ந்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து தூய வாழ்க்கை வாழுகிறோமா? கடைசியாய் தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். கொலோசையர் 2:18 கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தெய்வ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். கொலோசை திருச்சபைக்குள் நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்தி தலையாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டவர்கள் இருந்தார்கள். தலையை இழந்த ஒரு சரீரத்தை முண்டம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த சரீரம் ஜீவனற்றது, செயலற்றது, அழுகி கொண்டிருக்கக்கூடியது, துர்நாற்றம் வீசக்கூடியது. கொலோசை திருச்சபைக்குள் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்ட ஒரு பரிதாப கூட்டத்தார் இப்படித்தான் இருந்தார்கள். கிறிஸ்து இயேசு திருச்சபைக்கு தலையாயிருக்கிறார். எனவே திருச்சபை விசுவாசிகள் கிறிஸ்துவை சார்ந்து இசைந்து நிற்க வேண்டும், கிறிஸ்துவை சார்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவனுள்ள சபையாக நாம் நிலைநிற்க முடியும். செல்வத்தை நாம் சார்ந்திருக்கலாம், ஆனால் செல்வம் ஒரு நாளில் செல்வோம் என்று நம்மை விட்டு சென்றுவிடும். மனிதர்களை நாம் நம்பி மனிதர்களை சார்ந்திருக்கலாம், ஆனால் மனிதர்கள் ஒரு நாளில் நம்மை கைவிட்டு விடுவார்கள். வேலை இருக்கிறதென்று வேலையை சார்ந்திருக்கலாம், ஆனால் எந்த வேலையும் நிலையற்றது. படிப்பை நாம் சார்ந்திருக்கலாம், படிப்பும் நம்மை ஏமாற்றக்கூடியது. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. 2 நாளாகமம் 13:18 சொல்லுகிறது, அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு, வெற்றியுள்ள வாழ்க்கை உண்டு, மேன்மை உண்டு. தலையாகிய கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ளுவோம். தானமான இயற்கையை பண்படுத்துவோம், தூய உறவை காத்துக்கொள்வோம், தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 303வது பாடல், விண்கிரீடம் பெறப்போருக்கு கிறிஸ்தேசு செல்கிறார். 303வது ஞான பாடல். Soram
ஜெபம் செய்வோம். அருபியாய் சொருபியாய் எங்களில் வாசம் பண்ணும் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய உடனிருத்தலை உணரவும் காணவும் இந்த தொழுகையிலும் எங்களுக்கு அருள் தந்தீர். உம்மை போற்றுகிறோம். இயற்கையையும் மனுக்குலத்தையும் நேசிக்கிற ஆண்டவரை போல நாங்களும் இயற்கையை நேசிக்கவும் சக மனிதரிடத்தில் அன்பு காட்டவும் அருள் தாரும். அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தமானது என்பதை உணர்ந்து உண்மையுள்ள பொறுப்பாளர்களாய் வாழ்ந்திட அருள் தாரும். தேவனுக்கு பிரியமில்லாத சுயநலம், பேராசை, ஆடம்பர மோகத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழவும், சகித்து வாழவும், சேர்ந்து வாழவும், நேசித்து வாழவும், மகிழ்ந்து வாழவும் எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவீராக. ஒரு விசை கூட உம்முடைய திருவார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். ஒவ்வொரு குடும்பங்களையும் தம்முடைய நன்மையினால், கிருபையினால் கர்த்தர் முடிசூட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பமாய், அன்பின் குடும்பமாய் ஆண்டவருக்குள்ளாக கட்டி எழுப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும். எல்லாம் முழங்காலும் எனக்கு முன்பாக முடங்கும் என்று சொன்னீரே. தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் கர்த்தர் சபையை ஜெபிக்கிற ஆத்துமாக்களால், ஆத்துமபாரமுள்ள ஆத்துமாக்களால் நிறைத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி கால எழுப்புதலுக்கென்று திருச்சபைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. தந்திருக்கிற எல்லா போதகர்கள், எல்லா திருப்பணியாளர்கள் எல்லாரையும் கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும். எங்களுக்கு தந்த பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து தேவன் தெரிந்து கொண்ட அந்த நல்ல பணிவிடையை கர்த்தருக்கு மகிமையாக நிறைவேற்றி கர்த்தருக்கு சாட்சி பகர கர்த்தர் தொடர்ந்தும் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையினுடைய ஸ்தாபனங்களுக்காக, ஊழிய ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமையாய் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் தொடர்ந்தும் எந்தெந்த இடங்களிலே தெய்வ பிள்ளைகள் தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்து தியாகத்தோடு பணி செய்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் திரளான ஆத்துமாக்களை தந்து கர்த்தர் நம்முடைய மகிமை விளங்க பண்ண ஜெபிக்கிறோம். குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்பும். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். கடன் பாரங்கள் நீங்கி குடும்பங்களிலே சந்தோஷம் பெருக கர்த்தர் கிருபை பாராட்டி ஜெபிக்கிறோம். உழைக்கிற உழைப்பு, கையின் பிரயாசங்கள், நிலத்தினுடைய பலன்கள், வியாபாரங்கள், தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் தங்கியிருக்கட்டும். அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிற ஒவ்வொருவரோடும் நிறைவான கிருபை தங்கியிருக்கட்டும். அப்படியே கர்த்தர் குடும்பங்களுடைய தேவைகளை சந்திக்க நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழிலிலே நஷ்டம், படிப்பிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்று பல விதங்களிலே தீங்கு அனுபவிக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். நீரே சமாதானம் தந்து தேற்றி நடத்தும். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சகாயராக இருந்து பலப்படுத்த நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னமும் படிக்கிற தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளும். நல்ல வெற்றி இந்த கல்வியாண்டிலும் தாரும். தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். குடும்ப வாழ்வுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் குடும்பமாய் கர்த்தர் இணைத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களிலே ஒரு விசை கூட தங்களை தாழ்த்தி சுகத்திற்காக, விடுதலைக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீரே அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.